ஒருவேளை டைட்டானிக்கோட கேப்டன் இதை மட்டும் செஞ்சிருந்தா வரலாற்றில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்காது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஏப்ரல் 14, 1912 டைட்டானிக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கப்பல் தண்ணியில் முழுகிச்சு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கப்பல் போயிட்டு இருக்கும் போதே அதை சுற்றி பயணிச்ச பல கப்பல்கள் இந்த பாதையில் நிறைய பனிப்பாறைகள் இருக்கு அப்படின்ட்டு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய கப்பலை இந்த பனிப்பாறைகள் என்ன செஞ்சிட போகுதுன்னு அலட்சியமாக விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. இடிமின்ற சத்தத்தையோ இல்லை அந்த லைட்டிங்ஸையோ கண்ணாலேயோ காதாலேயோ கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அப்படி நம்மளை கேட்குற அந்த ஒரு இடியோடைய ஹீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? நம்ம சன்னோட சர்ஃபேஸில் இருக்கிற ஹீட்டே கிட்டத்தட்ட 5500 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் இப்படி வந்து விடுற ஒரு இடியோடைய ஹீட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம், 30,000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே. அப்போ நம்ம இடியோடைய கடவுள் தாராள 50,000க்கும் மேலே டிகிரி செல்சியஸ் தாங்க முடியுமான்னு கேட்காதீங்க. அது படம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயும் போயிடாதீங்க. இந்த கேக்டஸ் அப்படின்ற செடி மட்டும் எப்படி மாசக்கணக்காக தண்ணியே இல்லாமல் பாலைவனத்தில் உயிரோடு இருக்கு அப்படின்ட்டு பல பேருக்கு டவுட். இதால் எப்படி உயிரோடு இருக்க முடியுதுன்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்பப்போல்லாம் மழை பெய்யுதோ மழை தண்ணியை இந்த கேக்டஸோடைய ஸ்டெம் செல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. எத்தனை லிட்டர் மோஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணி வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3000 லிட்டருக்கு மேலே அப்சர்வ் பண்ணுமா. இப்படி தாங்க இந்த கேக்டஸ் செடி டெசர்ட்லேயே சர்வை பண்ணுது. இந்த டைமண்ட்ஸ்லாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா இது எர்த்தோடைய 150 கிலோமீட்டர் ஆழத்தில் தான் இருக்குமா. ஹை ஹீட்டும் ஹை ப்ரெஷர்லையும் தான் இது உருவாகுது. ஸோ அவ்வளோ ஆழத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக கஷ்டம் தானே. அதே மாதிரி அவ்வளோ ஹீட்டில் வல்கானிக் எரப்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை வெளில எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அந்த பைப் லைன்ஸ் எல்லாமே வேணும். இதனால தான் டைமண்ட்ஸ் அவ்வளோ விலை விற்கிது.